இப்போ நான் சொல்ல போகிற கணக்குக்கும் இந்த வீடியோக்கும் முக்கியமான சம்மந்தம் இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். 2 நம்பரை டிவைட் பண்ணுறீங்க, ஆனால் ஆன்சர் உங்களுக்கு 10 வரணும். இப்போது டினாமினேட்டரில் 5 இருக்குது. அப்போது நியூமரேட்டர் என்ன வரும்? 50 தான் வரும். ஏன்னா 50 டிவைட் பை 5 10. அதுவே இப்போ திரும்பவும் 10 தான் வரணும், ஆனால் டினாமினேட்டரில் இருக்கிறது 50. அப்போ நியூமரேட்டரில் என்ன வரும்? 500 வரும். உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா, டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நியூமரேட்டர் மாறிட்டே இருக்கும். டினாமினேட்டர் ஜாஸ்தி ஆக ஆக நியூமரேட்டரும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா வர வேண்டிய ஆன்சர்ன்றது கான்ஸ்டன்ட் 10 தான் வரணுன்றதுனால. இதனால் நீங்கள் நியூமரேட்டர் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாக கிடையாது. நியூமரேட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா டினாமினேட்டர் இதே மாதிரி தான் ஆகும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம், டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆக ஆக நியூமரேட்டரும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இந்த கணக்கு வச்சு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் மெம்பர்ஷிப் வீடியோவில் டார்க் மேட்டர் பற்றி சொல்லும்போது இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு தான் சொல்லுவேன். அதே தான் நான் இங்கேயும் சொல்லியிருக்கேன். நான் வந்து மேத்தமேட்டிக்ஸை சிம்பிளாக எப்படி படிக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதை பற்றி மெம்பர்ஷிப் வீடியோவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதில் வந்து பேசிக்ஸ் நம்பர்ஸ்லேருந்து ஆரம்பித்து கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், குரூப் தியரி, இப்படி எல்லா விஷயமும், ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, எல்லா விஷயமும் சிம்பிளாக ஈஸியாக நம்மளோட டே டு டே லைஃப்பில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றதும், ஏன் அந்த விஷயத்தை பண்ணுறோம், ஏன் படிக்கிறோன்றதும், இல்லை ஒரு விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதும் எல்லா விஷயமும் சொல்லி தந்துட்டுருக்கேன். இது வந்து பேசிக்லேருந்து இன்டர்மீடியட் வரைக்கும் அந்த லெவல் ஃபுல்லாக இதில் கவர் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இது கூட உங்களுக்கு அஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி, இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த மேக்ஸ் கூட சொல்லி கொடுத்துட்ருக்கு. இதை பற்றி தெரியணுன்னா கீழே இருக்க மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரியும். இதில் அஸ்ட்ரானமியில் ஒரு முக்கியமான டாபிக் தான் டார்க் மேட்டர். அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய பூமி சோலார் சிஸ்டமில் இருக்குது. சோலார் சிஸ்டமில் சூரியனை நம்மளுடைய பிளானட் மட்டும் இல்லாமல் மொத்தம் 8 பிளானட் சுற்றி வருது. அஃப்கோர்ஸ் ப்ளூட்டோன்றது ஒரு பிளானட்லேருந்து டிமோட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு பிளானட்டும் சூரியனை சுற்றுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது? நம்மளுடைய பூமி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் எடுத்துக்குது. அதுவே புதன், மெர்க்குரின்றது சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால் அது 87-88 நாளில் சூரியனை சுற்றி வருது. இதுவே பூமிக்கு பின்னாடி இருக்கிற சனி கிரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 வருஷத்தில் பூமியை சுற்றி வருது. ஆர் நெப்டியூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 165 வருஷம் எடுத்துக்குது சூரியனை சுற்றி வரதுக்கு. இப்போ நான் சொன்னதுலேருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிங்களா? சூரியனுக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்குதோ அவ்வளோ சீக்கிரமாக அது சூரியனை சுற்றி வருது. இதுவே தூரமாக போக போக அவ்வளோ லேட்டாக சுற்றி வருது. இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஏன்னா சன்னுக்கு பக்கத்தில் இருக்கும்போது அது சுற்றுற அந்த வட்டம் ரொம்ப கம்மி. அதுவே தூரமாக இருக்கும்போது அது சுற்றுற வட்டம் ரொம்ப பெருசு. அதனால தான் புதன் கிரகத்தால் 88 நாளில் சுற்ற முடியுது. அதுவே நெப்டியூன் எடுத்துக்கும் போது 165 வருஷம் ஆகுது. இந்த டைம் கேப்புன்றது அது இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கும் நான் சொல்ல வந்த டார்க் மேட்டருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இருக்கே, அதுதானே இந்த வீடியோவே. ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நம்மளுடைய சூரியனை விட்டுருங்க. சூரியன் எங்கே இருக்குது? சூரியன்றது ஒரு பால்வீதி மண்டலம், அதாவது மில்கிவே கேலக்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஏஜ் ஸ்டார். ஆனால் நம்மளுடைய யூனிவர்ஸில் வெறும் மில்கிவே கேலக்சி மட்டுமா இருக்குது? இது மாதிரி நிறைய கேலக்சி இருக்குது. அது உள்ள கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இது உள்ள நம்ம போக போகிறது கிடையாது. இப்போது எப்படி நம்மளுடைய பிளானட்ஸ் எல்லாம் சூரியனை சுற்றி வருதோ அதே மாதிரி நம்மளுடைய சூரியனும் நம்மளுடைய மில்கிவே கேலக்சினுடைய சென்டரை சுற்றி வருது. அண்ட் நம்மளுடைய சூரியன் மட்டும் இல்லை, மொத்த கேலக்சியிலுமே இருக்கிற எல்லா விஷயங்களுமே அதனுடைய சென்டரை சுற்றி வருது. சென்டரில் என்ன இருக்குது? சென்டரில் ஒரு பெரிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கிறதா நம்மளாம் இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கோம். அது என்ன வேணா இருந்துட்டு போகுது. பட் அதை கண்டுபிடிக்கலனாலும் இந்த சோலார் சிஸ்டமோ மற்ற விஷயங்களோ அதனுடைய சென்டரை சுற்றி வருதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதுக்கே வாங்கலாம். இப்போ சோலார் சிஸ்டமில் மற்ற பிளானட்ஸ்லாம் சூரியனை சுற்றி வரதுக்கு கிட்ட இருக்க பிளானட் சீக்கிரமாகவும் தூரமாக இருக்கிற பிளானட்ஸ் வந்து லேட்டாகவும் சுற்றுதில்ல. அப்போது நம்மளுடைய மில்கிவே கேலக்சிலையும் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிற பொருட்கள் வேகமாகவும் தூரமாக இருக்கிற பொருட்கள் லேட்டாகவும் சுற்றணும். ஏன்னா சென்டருக்கு பக்கத்தில் இருக்கும்போது அது சுற்றுற அந்த சர்க்கிள் ரொம்ப சின்னது. அதுவே தூரத்தில் இருக்கும்போது அது சுற்றுற சர்க்கிள்ன்றது ரொம்ப பெருசு. அதனால் நிச்சயமாக அந்த டைம் டியூரேஷன் பெருசாக எடுத்துக்கணும்ல. ஆனால் அதுதான் கிடையாது. எல்லாமே ஒரே டைம் தான் எடுத்துக்குது. கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிற விஷயமும் சுற்றுது, தூரமாக இருக்கிற விஷயமும் சுற்றுது. எப்படி இது நடக்கும்? இது எப்படி பாசிபிள்? இதை பற்றி கண்டுபிடிக்கும் போது தான் டார்க் மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஸ்விஸ் நாட்டு விஞ்ஞானியான ஃப்ரிட்ஸ் ஜுய்க்கி. இவர் வந்து 1930 ஒரு கிளஸ்டரை பார்க்குறாரு. கிளஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு கோமா கிளஸ்டர் மாதிரியான ஒரு விஷயம் வானத்தில் இருக்குது. இதை பார்க்கும்போது இதனுடைய ரொட்டேஷனல் ஸ்பீடை வந்து அவர் கால்குலேட் பண்ணுறாரு. அதை அப்சர்வ் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஆச்சரியகரமான விஷயம் கிடைச்சிது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் தானே, நம்மளோட சோலார் சிஸ்டம் வச்சு தான் நம்ம மற்ற விஷயங்களும் அப்படி இருக்குன்னு சொல்லி நினைப்போம். அப்படி பார்க்கும்போது அந்த கிளஸ்டரில் இருக்கிற எல்லா மேட்டருமே ஒரே வேகத்திலே சுற்றி வருது அவர் கண்டுபிடிச்சாரு. இது அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருந்தது. அப்படி சுற்றுறதுக்கான காரணம் அவருக்கு தெரியல. அண்ட் அவர் ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணுறாரு. அதாவது ஒருவேளை சென்டருக்கு தூரமாக இருக்கிற ஒரு விஷயமும் கிட்ட இருக்கிற ஒரு விஷயமும் ஒரே வேகத்தில் தான் சுற்றுது அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பொருள் இருக்கணும், ஒரு மேட்டர் இருக்கணும். அந்த மேட்டர் தான் இந்த விஷயத்தை இவ்வளோ வேகத்தில் சுற்ற வைக்க முடியும் அப்படின்னும், அதுக்கு பேர் டார்க் மேட்டர் அப்படின்னும் சொல்கிறார். அப்போ அந்த டார்க் மேட்டர் அப்படின்ற வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணது யாருன்னா ஃப்ரிட்ஸ் ஜுய்க்கி தான். அண்ட் அந்த தூரத்தில் இருக்கிற அந்த பொருள் அதனுடைய மையத்தை நோக்கி சுற்றி வருது இல்லை, அது
ஒரே வேகத்தில், அதாவது மையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பொருளும் எவ்வளோ வேகத்தில் சுற்றுதோ அதே வேகத்தில் சுற்றுது அப்படின்னா நம்ம பார்க்குற அந்த பொருளை தவிர 100 மடங்கு ஜாஸ்தியான பொருள் இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். அப்போ தான் அவ்வளோ தூரத்தில் இருக்கிற பொருளும் கிட்ட இருக்கிற பொருள் சுற்றுற வேகத்துக்கு அந்த வட்டத்துக்கு பேலன்ஸ் பண்ணியே சுற்றி வர முடியும் அப்படின்னு சொன்னார். அதாவது நம்ம கண்ணுக்கு பார்க்குற பொருள் இல்லாமல் 100 மடங்கு பொருள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. இதை மற்ற விஞ்ஞானிகள் கிட்ட சொல்லும் போது ஆப்வியஸாக என்ன நடக்கும் தெரியும், யாருமே ஒத்துக்கல. அவர் ஏதோ வளர்றாரு, டார்க் மேட்டர்லாம் ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாமே நம்ம கண்ணில் பார்க்குற விஷயம் தான், இப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அதை நிராகரிச்சிட்டாங்க. இதுவே 40 வருஷத்துக்கு அப்புறம் வெரு ரூபின் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் அஸ்ட்ரானமர் ஸ்டார்ஸ்னுடைய ரொட்டேஷனல் ஸ்பீட் கேலக்சியில் எந்த அளவுக்கு இருக்கும், முக்கியமாக எட்ஜ் ஆஃப் தி கேலக்சியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ்னுடைய வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய பிளானட், சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் சுற்றுற அந்த வேகத்தை வச்சு நீங்கள் ஒரு கிராஃப் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குது. அதுவே அந்த எட்ஜ் ஆஃப் தி கேலக்சியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸினுடைய சுற்றுற வேகத்தை எடுக்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆவரேஜாக 200 km/s அப்படின்ற வேகத்தில் அது சுற்றிட்டு இருக்கு. இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஆவரேஜாக எல்லா ஸ்டார்ஸுமே இந்த வேகத்தில் தான் சுற்றிட்டு இருக்கு எட்ஜ் ஆஃப் தி கேலக்சியில். இது எப்படி பாசிபிள்? யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்போ தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த விஷயம் திரும்ப எடுக்கப்படுது, அதாவது டார்க் மேட்டர் அப்படின்ற விஷயம். இது வெறும் நம்ம மில்கி வே கேலக்சிக்கு மட்டும் நடக்கல, கிட்டத்தட்ட எல்லா கேலக்சிக்கும் இதே மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது. இது யாருக்குமே புரியவே இல்லை. அப்போ தான் இந்த டார்க் மேட்டரை நிராகரிக்க முடியாது, இப்படி ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு எல்லாரும் வராங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் நான் ஒரு கணக்கு சொல்லியிருந்தேன்ல, இந்த கணக்கு ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய மெம்பர்ஷிப் வீடியோவில் நான் இந்த டார்க் மேட்டருக்கான ஆக்சுவல் ஈக்குவேஷன்ஸை வச்சு சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லாம் போட முடியாது. நிறைய பேர் அதை புரிஞ்சிக்க முடியாது, அதை அவாய்ட் பண்ணுவாங்க, தேவையில்லை நினைப்பாங்கன்ற காரணத்தினால தான் நான் அது போடாமல் இருக்கேன். பட் அதுக்கான ப்ரூஃப் என்னன்றது ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி தரேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி உங்களுக்கு வேணும் அந்த கேல்குலேஷன் பார்த்துக்கோங்க. அந்த கேல்குலேஷனுடைய கடைசியில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் வரும். அதாவது v² = G m/r² வரும். இது மறந்துடுங்க. இதையும் திரும்ப சால்வ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரும்போது m/r = kன்னு வரும். இந்த விஷயத்தை மட்டும் வச்சுப்போம். இதில் k அப்படின்றது கான்ஸ்டன்ட், r அப்படின்றது அதனுடைய டிஸ்டன்ஸ் ரேடியஸ், அண்ட் mன்றது அதனுடைய மாஸ். இப்போது கேன்றது பியூர்லி கான்ஸ்டன்ட், வரக்கூடிய ஆன்சர் எம்மையும் ஆரையும் டிவைட் பண்ணால் என்ன வருதோ அது. ஆறுன்றது டிஸ்டன்ஸ். எந்த டிஸ்டன்ஸ்? இப்போ ஒரு கேலக்ஸி எடுத்துப்போம். கேலக்ஸியோட சென்டர்லேருந்து நீங்கள் எந்த ஸ்டார் வரைக்கும் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்டார் வரைக்கும் இருக்கிற அந்த ரேடியஸ் டிஸ்டன்ஸ். மாஸ் எம்ன்றது அதனுடைய மாஸ். எதனுடைய மாஸ்? சென்டர்லேருந்து கடைசி வரைக்கும், அதாவது எந்த ஸ்டார் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது வரைக்கும் இருக்கிற அந்த சர்க்கிளோடைய மொத்த மாஸ். இப்போ பக்கத்தில் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன வட்டம் வரும், அதனுடைய மொத்த மாஸ். தூரமாக எடுத்திங்கன்னா ரொம்ப தூரமாக அந்த ஆர் இருக்கும், அப்போ அதனுடைய மொத்த மாஸ். இப்போ ஆர் எப்படி மாறும்? டிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருந்ததுன்னா ஆர் சின்னதாக இருக்கும், தூரமாக இருந்ததுன்னா ஆர் பெருசாக இருக்கும். ஆனால் ஆன்சர் என்னன்னு வரணும்? கேன்னு வரணும். கேன்றது கான்ஸ்டன்ட். ஓகேவா? இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஆன்சர்ன்றது 10 வரணும். முடிவு பண்ணிக்கோங்க, 10 தவிர வேறு எதுவுமே வரக்கூடாது, கேன்னு வரணும். கரெக்டாக? அந்த கேக்கு பதிலாக நான் 10ன்னு சொன்னேன். அண்ட் ஆர்ன்றது அந்த டிஸ்டன்ஸ்ன்றது மாறுமா? எவ்வளவோ அந்த டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் சென்டர்லேருந்து எவ்வளோ தூரம் எடுக்கிறீங்களோ அந்த டிஸ்டன்ஸ். பட் நீங்கள் ஆரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, அதாவது ரொம்ப தூரத்துக்கு போனீங்கன்னா எம்மும் இன்க்ரீஸ் ஆகணும். கரெக்டாக? ஆப்வியஸாக ஆகும் தானே, ஏன்னா சென்டருக்கு பக்கத்தில் இருக்கும்போது ஆர் கம்மியாக இருக்கும், அப்போ அதனுடைய மாதம் கம்மியாக இருக்கும். அதாவது கீழே 5ன்னு வந்துச்சுன்னா மேலே 50ன்னு வரும், அப்போ ஆன்சர் 10ன்னு வரும். கரெக்டு. அதுவே ஆறு நீங்கள் பெருசாக எடுத்தீங்கன்னா, நீங்கள் கீழே வந்து 50ன்னு எடுத்திங்கன்னா மேலே 500ன்னு எடுக்கணும், அப்போது திரும்ப 10ன்னு வந்துடும். கரெக்ட் தானே? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் பிரச்சனை இருக்குது. ஒரு கேலக்ஸி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேலக்ஸியில் சென்டரை நோக்கி தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். சென்டரை விட்டு நகர்ந்து போக போக, தூரமாக போக போக அவ்வளோ மேட்டர் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் எந்த கேலக்ஸி வேணால் எடுத்து பாருங்கள், மேட்டர் கம்மியாக இருந்ததுன்னா அதோடைய மாஸும் கம்மியாக இருக்கும். எந்த கேலக்ஸி வேணால் நீங்கள் பாருங்கள், நான் வேணால் ஃபோட்டோ போடுறேன். அப்போது ஆர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்ததுன்னா மாஸ் இன்க்ரீஸ் ஆகணுமா? ஏன்னா ஆர் நான் 5ன்னு போட்டால் மேலே 50ன்னு வரும், 50ன்னு போட்டால் மேலே 500ன்னு வரணும். இங்கே ஆர் இன்க்ரீஸ் ஆகுது. நான் கேலக்ஸியோட சென்டர்லேருந்து ரொம்ப தூரத்துக்கு போகிறேன், அப்போ ஆர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? நீங்கள் தான் தூரமாக போனீங்கன்னா அதனுடைய மாஸ் தான் அவ்வளோ இல்லையே, கம்மியாகுது. ஆனால் என்ன வரணும்? கீழே 50ன்னு போட்டிங்கன்னா மேலே 500ன்னு வந்தே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு தான் ஆன்சர் 10ன்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு பிரச்சனை? அப்போது ஆன்சர் 10, கீழே 5, ஆனால் மேலே 50 வந்தே ஆகணும். ஆனால் 50 வர அளவுக்கு அங்கே விஷயம் இல்லை, அவ்வளோ மேட்டர் தூரமாக போக போக இல்லை. ஆனால் அந்த ரொட்டேஷனல் ஸ்பீட் மட்டும் கான்ஸ்டன்ட்டாக 200 km/s வருது. பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ மாஸ் எங்கே போச்சு? ஆனால் அந்த ஸ்பீடு இருந்துட்டு இருக்கு, ரொட்டேஷனல் ஸ்பீடு. அப்போது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம் ஏதோ ஒன்று அங்கே இருக்குது, கண்ணுக்கு தெரியாத மாஸ் ஏதோ இருக்குது, கண்ணுக்கு தெரியாத மேட்டர் ஒன்று இருக்குது. அந்த மேட்டர் தான் டார்க் மேட்டர். ஏன்னா அது இன்விசிபிளாக இருக்குது, டார்க், நம்ம கண்ணுக்கு தெரியல.
ஆனால் அது அங்கே இருக்குது. அது அங்கே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த ரொட்டேஷனல் ஸ்பீட் கிடைக்குது. இதுதான் டார்க் மேட்டருடைய எக்ஸ்பிளனேஷன். சரி, அப்போ நம்ம டார்க் மேட்டரை கண்டுபிடிச்சிட்டோமா? அதுவும் கிடையாது. அதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா பெரும்பான்மையான சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, டார்க் மேட்டர்லாம் எதுவுமே கிடையாதுங்க, நம்ம கண்டுபிடிக்காத வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிச்சாலே போதும், டார்க் மேட்டர் தனியாக ஒரு விஷயம், நம்ம இன்விசிபிளாக இருக்க மேட்டர்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் வேறு சில சயின்டிஸ்ட்லாம் இல்லை டார்க் மேட்டர்னு ஒன்று இருக்குது, அது வந்து மேட்டர் மாதிரி கிடையாது, அதுக்குன்னு தனித்துவமான பண்புகள் இருக்குது, அந்த பண்புகளை பொறுத்து அது வேலை செய்யுது அப்படின்றதும் சொல்கிறாங்க. இது ஏன் ஆர்டினரி மேட்டராக இல்லை, இதுக்கு ஏன் டார்க் மேட்டர் ஒரு இன்விசிபிள் விஷயம்னு சொல்லி வச்சுருக்காங்க, இதே நார்மல் மேட்டரில் ஏன் சேர்க்கலை அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். அதுவும் நார்மல் மேட்டராக இருக்கலாம், நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலங்க அப்படின்னு சொல்லலாம்ல. பட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதை பார்க்கணும், இல்லை வேறு ஏதாவது டெஸ்ட் பண்ணி அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வரணும். இதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி அந்த கேலக்சியில் எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் பட் அது அங்கே இருக்குது. ஏன்னா அது இல்லைன்னா அந்த ஸ்பீட் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த வெலாசிட்டி அவ்வளோ வெலாசிட்டியில் போகிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளுக்கு தெரியாது. இந்த பிரச்சனை உங்களுக்கு புரியுதுல்ல, நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல. அப்போது இது டார்க் மேட்டர் தான், இது நார்மல் மேட்டர் கிடையாதுங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மேட்டர் கிடையாதுன்றதுக்கு விஞ்ஞானிகள் கொடுக்குற அந்த விளக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூனிவர்ஸில் 5% தான் ஆர்டினரி மேட்டர், அதாவது பேரியானிக் மேட்டர்னு சொல்லுவாங்க. இதை பற்றி கூட நான் வீடியோ போட்டிருப்பேன், வீடியோ எடுத்துட்டேன், அது இந்த வீடியோக்கு முன்னாடி வந்திருக்கா யார் பின்னாடி வருமா தெரியாது. ஸோ 5% தான், இதை தவிர மற்றதெல்லாம் கிடையாது. இதை தவிர மீதி இருக்கிறதுலாம் டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி. அதில் இருக்க இந்த டார்க் மேட்டர் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த டார்க் மேட்டர்ன்றது கிட்டத்தட்ட 26%. நம்ம கண்ணில் பார்க்குற ஆர்டினரி மேட்டர் வெறும் 5%, ஆனால் இது 26%. பேலன்ஸ் இருக்கிற 69% வந்து டார்க் எனர்ஜி. இது எங்கேருந்து கண்டுபிடிக்கிறேன், யார் இதை கண்டுபிடிச்சாங்க, எப்படி இந்த பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் லாம்டா CDM மாடல் இன் காஸ்மாலஜின்னு ஒரு விஷயம் இருக்குது. கிரிட்டிக்கல் டென்சிட்டின்லாம் சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் டென்சிட்டியை பற்றி மெம்பர்ஷிப் வீடியோவில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இந்த ஸ்டாண்டர்ட் லாம்டா பற்றியோ இந்த CDM மாடல் பற்றியோ எனக்கு இது வரைக்கும் தெரியாது. தெரிஞ்சதுன்னா நான் அந்த கண்டிப்பாக மெம்பர்ஷிப் வீடியோவில் ஆட் பண்ணுவேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோ பண்ணி போடுற மாதிரி தான் நிச்சயமாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்வேன். பட் இப்போதைக்கு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டாண்டர்ட் லாம்டான்னு ஒன்று இருக்குது. இதுலேருந்து தான் நம்ம இந்த ரேஷியோவை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து வெறும் 5% தான் ஆர்டினரி மேட்டர் இருக்கணும், பட் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இது ஆர்டினரி மேட்டரில் வராது, இது வந்து டார்க் மேட்டரில் வரும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், டார்க் மேட்டரை பொறுத்த வரைக்கும் அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி, ரொம்ப வீக்காக தான் இன்ட்ராக்ட் பண்ணும். பட் ஆர்டினரி மேட்டர் அப்படி கிடையாது. நம்மளுக்கு யூனிவர்சல் கிராவிடேஷன் லா கேபிட்டல் G பற்றி தெரியும். ரெண்டு பொருள் வந்து ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்குது. இப்போ கிராவிட்டி எடுத்துக்கோங்க, இப்போ பூமியும் நிலாவும் ஒன்று ஈர்த்துக்குது இல்லை, அது மாதிரி டார்க் மேட்டர் அதுவும் மேட்டர் தானே. அப்போது அந்த 2 டார்க் மேட்டரும் ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணும்போதுனா ரொம்ப வீக்காக தான் இன்ட்ராக்ட் பண்ணுது. அதனால இது ஆர்டினரி மேட்டர் கிடையாது. எப்படி எடுத்துகிட்டு வராம பாருங்கள் பாயிண்ட்டை. ஆர்டினரி மேட்டராக இருந்தால் யூனிவர்சல் கிராவிடேஷன் லாக்குள்ளே வேலை செய்யணும், பட் அங்கே செய்யல. ரொம்ப கம்மியாக தான் அது ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்குது, ஆர் இன்ட்ராக்ட் பண்ணிக்குது அட்ராக்ட்ன்றதோட. அதனால இது வந்து ஒரு டார்க் மேட்டராக தான் இருக்கணும். இந்த டார்க் மேட்டர் அப்படின்றதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அது லைட் கூட இன்ட்ராக்ட் பண்ணாது. ஓகேவா, அதனால தான் நம்மளால் பார்க்க முடியல. அது எக்ஸ்ரேவாக இருக்கட்டும், காமா ரேவாக இருக்கட்டும், எந்த ரேடியோ வேவ்ஸாக இருக்கட்டும், எது கூடயுமே அது பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணல. அதனால் இது ஆர்டினரி மேட்டர் கிடையாது. ஆர்டினரி மேட்டர்னா இதில் எது கூட இன்ட்ராக்ட் பண்ணிடும். அதனால் இது வந்து ஆர்டினரி மேட்டர் கிடையாது, டார்க் மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வராங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய பெரிய ட்ராபேக் இன்னொன்று என்னென்னா, ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி அப்படின்றது கிராவிட்டியை பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசுது. நம்ம இது வரைக்கும் எல்லாமே அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். பட் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி வந்து கிராவிட்டியை பற்றி பேசுது. கிராவிட்டின்றது மேட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இது டார்க் மேட்டர் பற்றி ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில் எந்த இடத்துலையுமே இல்லை. ஏன்னா டார்க் மேட்டர் கிராவிட்டியில் எப்படி வேலை செய்யுதுன்னு யாருக்கும் தெரியாது. ப்ராப்ளம் புரியுதா? இது ஒரு பெரிய ப்ராப்ளம். பட் இதோட இந்த ப்ராப்ளம் முடியல. இதனுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். ஏன் கிராவிட்டி, அதாவது ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில் கிராவிட்டி வந்து டார்க் மேட்டரில் அந்த அளவுக்கு வேலை செய்யலை அப்படின்னா, கிராவிட்டியாக முதல்ல எப்படி வேலை செய்யுது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு கிராவிட்டின்னு தெரியும், ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் மாடலில் கிராவிட்டியினுடைய பார்ட்டிக்கிள் வந்து கிராவிட்டான், அது எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. நம்ம எந்த இடத்துல கிராவிட்டான், இதுதான் கிராவிட்டான் பார்ட்டிகல்னு சொல்லி தனியாக சொல்ல முடியல. நான் வந்து பார்ட்டிக்கல் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், வேவ் பற்றி பேசல. கிராவிடேஷனல் வேவ்ஸ் தனி. ஸ்டாண்டர்ட் மாடல் பற்றி நான் வீடியோ இன்னும் போடல, கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடுவேன். ஏன் அப்படின்னா, கிராவிட்டிக்கு கிராவிட்டான்னு ஒன்று இருக்கணும், நம்ம அதை கண்டுபிடிக்கல. ஏன் ஸ்டாண்டர்ட் மாடல் சொல்கிறேன்னா, ஸ்டாண்டர்ட் மாடலுக்குள்ள தான் இந்த எல்லா பார்ட்டிகளும் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி. அது கெமிஸ்ட்ரிகளில் வந்து அட்டாமிக் நம்பர்ஸ்லாம் வச்சு ஒரு சார்ட் வரும்ல, அது மாதிரி நம்ம ஃபிசிக்ஸ்க்கு இந்த விஷயம் ஸ்டாண்டர்ட் மாடல்ன்றது. அப்போது கிராவிட்டியே அது உள்ளே இல்லை. அப்போ டார்க் மேட்டர் எப்படி இருக்கும் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா டார்க் மேட்டர் பற்றியும் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. அண்ட் கிராவிட்டி நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணுறோம், நம்மளாம் இருக்கிறதுக்கு எக்ஸிஸ்டிங் காரணமே கிராவிட்டி தான். பட் கிராவிட்டினுடைய பார்ட்டிகல் கிராவிட்டானே நம்மளால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதனால் நம்மளால் இந்த டார்க் மேட்டர் பற்றி அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிக்க முடியலையோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் கிராவிட்டிக்கு கிராவிட்டான்னு ஒரு பார்ட்டிகல் இருக்குல்ல, அப்போது இந்த மாதிரி டார்க் மேட்டருக்கு ஒரு பார்ட்டிகல் இருக்கணுமா அப்படின்னா அதுக்கு ஆக்சியான்னு பேர். இப்போ இந்த ஆக்சியானை பற்றி நான் இங்கே ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா,
இப்போது ஸ்டாண்டர்ட் மாடலில் இந்த ஆக்சியான்ற பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா அது எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், அதனுடைய பண்புகள் என்ன, அதை வச்சு தான் நம்மளால் டார்க் மேட்டரை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் போய் மொத்தமாக இன்னும் மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு வர முடியும் டார்க் மேட்டரை. அப்போ டார்க் மேட்டர்னு ஒன்று இருக்குன்னா அதனுடைய பார்ட்டிகல் கண்டிப்பாக இருக்கணும். அந்த பார்ட்டிகல் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், அதனுடைய பண்புகள் என்னன்னு சொல்கிறது தான் விஷயம். பட் அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல, அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஆக்சியானா என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் மாடல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஸ்டாண்டர்ட் மாடல் பற்றி சொல்கிறேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஆக்சியான்ஸ் பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். until then bye.